ஸ்ரீ குருப்யோ நமஹ ஹரிஹி ஓம். ஆன்மீக மித்ரா நேயர்களை அன்புடன் வணங்கி வரவேற்கிறேன். கண் திருஷ்டி விலக கண்ணேறு என்று சொல்லுவார்கள். கண்ணுபட போகுதையா அப்படின்னு ஒரு பாட்டே இருக்கு. குழந்தைகளுக்கு திருஷ்டி போட்டு வைப்பாங்க. சில பேர் அதே கண்ணங்கரன்னு இருக்கும், கிருஷ்ணர் மாதிரி. அதுக்கு மெய் வைப்பார்கள். இங்க வலது கன்னத்துல, இடது கன்னத்துல, உச்சியில, காது ஓரத்துல திருஷ்டி போட்டு வைப்பாங்க. சரி, வீட்டுக்கு எப்படி திருஷ்டி? ரெண்டு கொம்புள்ள மாதிரி ஒரு பொம்மையை வாங்கி மாட்டுவாங்க. அல்லது வெள்ளை பூசணிக்காயில மெய்யால கண்ணு மூக்கு வாய் எழுதி வைப்பாங்க. கண்ணேறுபடுதல் அப்படிங்கிறது பொதுவா வழக்கத்துல காலங்காலமா இருக்கு. பொதுவா பேசிக்கிறச்சே சொல்லுவா, அது திருஷ்டி பட்டுடுத்து, யாரோ பார்க்க கூடாதவா பார்த்துட்டா. அது யாருன்னு தான் இன்னைக்கு வரலும் கண்டுபிடிக்க முடியல. ஒவ்வொரு ஜெனரேஷனுக்கும் வீதிக்கு ஒருத்தராவது அப்படி இருக்கா. என்ன பண்றது? அவ மனசு அப்படி. தான் நல்லா இருக்கணும், மற்றவா தன்னை விட குறைச்சலாவோ அல்லது இல்லாமையோ இருக்கணும், தானே வசதியா இருக்கணுங்கிற எண்ணம் உள்ளவள், அல்லது நான் வாழவில்லை என்றால் அவர்கள் வாழ்கிறார்களே என்கிற தீய சிந்தனைகள் உள்ளவர்கள், தனக்கு லட்சணமான குழந்தை குட்டி இல்லையே, மனைவி அமையிலையே, நல்ல குடும்பம் இல்லையே, அவள்லாம் நல்லா இருக்காளே, இதுக்கு பேர் தான் கண்ணேறு என்று சொல்லுவார்கள். திருஷ்டிப்படுதல். பொதுவாக அந்த காலத்துல குழந்தை இல்லைன்னா அந்த குழந்தை இல்லாதவளிடத்திலே போய் குழந்தை உற்பத்தியான ஒரு குடும்பத்தால் சீக்கிரத்தில் சொல்ல மாட்டா, மறைச்சுடுவான். இவா நல்லவாளா இருப்பா. எனக்கு இல்லைன்னா பரவாயில்ல, உங்களுக்கான சந்தோஷம் தானேன்னு இவ நினைச்சிட்டு இருப்பா. ஆனா அவா இவாளை தப்பா புரிஞ்சுப்பா. இதுதான் பிரச்சனை. யார் கண்ணு போடுறா, யாரு திருஷ்டி வைக்கிறா தெரியாது. இவாளா நினைச்சுக்குவா. என்னிடத்திலே வருகிறவர்கள் அநேகம் பேர் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை, ஒரே எல்லாம் திருஷ்டிங்க சாமி. தன் குறையையோ தன் குற்றத்தையோ தான் செய்த தீவினைகளையோ சொல்லவும் மாட்டார்கள், ஒத்துக்கொள்ளவும் மாட்டார்கள். நாங்கெல்லாம் ரொம்ப நேர்மையானவங்க, ஏதோ பகவான் கொடுக்கிறான், இவங்க வாங்குற கமிஷனர் பகவான் கொடுக்கிறான்னு வேற பொய் சொல்லி, கடன் வாங்கினா பொய், கடன் கொடுத்தா பொய், எல்லாத்துக்கும் நிறைய பொய் சொல்லி. ஆனா ஒரு ஜோதிடத்திலோ ஒரு குருவினிடத்திலோ வர்ற போது மட்டும் ரொம்ப அழகா பேசுவா, நல்லா மேக்கப்போட வந்திருப்பா. எங்களுக்கு ரொம்ப கண் திருஷ்டி அப்படின்னு சொல்லுவா. ஒருத்தருக்கு கண் திருஷ்டி இல்லை இருக்கா இல்லையாங்கிறத சுலபமா கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்கு. இந்த கண்ணுக்கு கீழே கருவளையம் விழுந்திருந்தா அவ மனசும் சரியில்லை, அவளுக்கு கண் திருஷ்டி இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி ஒரு வீட்டில் சுபகாரியமே நடக்காம அடுத்தடுத்து கெடுதல்களே நடக்கிறது என்றால் கண் திருஷ்டி இருக்குன்னு அர்த்தம். செய்யக்கூடிய தொழில் நலிந்து போவதோ நஷ்டமாவதோ, வியாபாரம் இல்லாமல் சும்மா உட்கார்ந்து இருக்கிற நிலையோ வந்தால் ஜாதகம் ஒரு காரணம், முன்வினை ஒரு காரணம், கண் திருஷ்டியும் ஒரு காரணம். ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த கடை நல்லா நடந்திருக்கும், நல்ல வியாபாரம் பிச்சுக்கிட்டு போயிருக்கும், அதனால சில சொத்துக்களும் இவர் வாங்கியிருப்பார். அப்பெல்லாம் மூச்சே விடல. அந்த வந்துகிட்டு இருந்த வருமானம் குறைய ஆரம்பித்த உடனே, நார்மல் ஸ்டேஜுக்கு வந்த உடனே வரலையே, எனக்கு வந்துகிட்டு இருந்தது வரலையே, இவர் என்னமோ போன ஜென்மத்துல பல ஆயிரம் பசுக்களை தானம் செய்தவர் போலவும் பல ஏழைகளுக்கு அன்னதானம் செய்வது போலவும்
எங்கிட்ட நிறைய புண்ணியம் இருக்கு, நான் கோவிலுக்கு போறேன், டொனேஷன் கொடுக்கறேன், எனக்கு பகவான் நிறைய கொடுக்கணும் கொடுக்கணும் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறார். அது வரவு திசாபுத்தி பலனாகவோ இவரது விடாமுயற்சி நின்று போனதனாலேயோ அல்லது போட்டியாளர்கள் இருப்பதனாலேயோ காலத்தின் சூழ்நிலையினாலேயோ விலைவாசி ஏற்ற இறக்கத்தினாலேயோ தொழில் மந்தமாயிடுச்சுன்னா உலகத்தார் சொல்லுகிற முதல் காரணம் திருஷ்டிங்க. எல்லாம் கண் திருஷ்டி. என்ன பண்றது? பையன் பிறந்துட்டா கண் திருஷ்டி. அதே மாதிரி பையன் 3க்கு பொண்ணு பிறந்துட்டா கண் திருஷ்டி. வீடு கொஞ்சம் லட்சணமா நல்லா பிரமாதமா அமைஞ்சுடுத்துன்னா கண் திருஷ்டி. நல்லா லட்சணமா நாம இருந்தோம்னா கண் திருஷ்டி. நல்ல உத்தியோகத்துக்கு போய் நல்ல வருமானமா கண் திருஷ்டி. இப்படி அநேக விஷயத்தில மனசாவே இவர்கள் தங்களுக்கு கண் திருஷ்டி இருக்குன்னு நம்பலாம். அது இருக்கோ இல்லையோ அடுத்த பிரச்சனை. தனக்கு ஒரு கஷ்டம் வந்த உடனே அந்த பெண்ணோ அல்லது அந்த ஆணோ என்ன சொல்லி வாதம் செய்கிறார்கள். கோர்ட்ல வக்கீல் பேசுற மாதிரி பேசலாம், எங்களுக்கு கண் திருஷ்டி. இன்னும் சில பேர் ஒரு படி மேலே போய் இவங்க தான் கை சுட்டி காட்டுவதும் கூட உண்டு. அதெல்லாம் சட்ட பிரச்சனை, அப்படி சொல்லக்கூடாது. ஒருத்தரை நேரடியாக குற்றம் சாட்டுவது மிகப்பெரிய தவறு. சட்டப்படி குற்றம், தர்மத்தின்படியும் குற்றம், சாஸ்திரத்தின்படியும் குற்றம். ஒரு தனிப்பட்ட மனிதன் மேல் குற்றச்சாட்டு சொல்லவே கூடாது. சொன்னா நிரூபிக்கணும். இந்த கண் திருஷ்டியை நீங்க எப்படி நிரூபிப்பீங்க? ஒரு நிகழ்வை அல்லது எழுத்து ரூபமாக இருப்பதையோ வாய்ஸ் ரெக்கார்டராக இருப்பதையோ அல்லது சாட்சியோடு கூடிய ஒன்றையோ அந்த நிகழ்வை நீங்கள் நிரூபித்து விட முடியும் சட்டத்துல. ஆனா கண் திருஷ்டி போடுறதை நீங்க எப்படி நிரூபிப்பீங்க? இவர் என்ன திருஷ்டி போட்டுட்டார், அதனாலதான் நான் இன்னைக்கு கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆனால் அது நிரூபிக்க முடியாது. இதுக்கெல்லாம் ஒரு மருந்து இருக்கு. இது வீட்டுக்கு திருஷ்டிப்படாது இருக்கிறதுக்கு, குழந்தைக்கு திருஷ்டிப்படாது இருக்கிறதுக்கு, கடைக்கு திருஷ்டிப்படாது இருக்கிறதுக்கு, நம் சொத்துக்களுக்கு திருஷ்டிப்படாமல் இருக்கிறதுக்கு, நம்ம குடும்பத்துக்கே திருஷ்டிப்படாமல் இருப்பதற்கு ஒரு அருமையான வழி உண்டு. அதுல ஒரு சில விஷயங்களை நான் இப்பொழுது பதிவு செய்கிறேன். நீங்க இந்த வீடியோக்களை ஸ்கிப் பண்ணாம பார்த்தாதான் விடை கிடைக்கும். எப்பவுமே ஒரு விஷயம் இருக்குன்னா எடுத்த உடனே ஆன்சரை சொல்லிட்டு கதை சொல்ல மாட்டான். அது சினிமா படத்துல தான் பிளாஷ்பேக் காட்டுவான். அந்த மாதிரி சொற்பொழிவிலோ உபதேசத்திலோ ஆடியோலையோ சொல்லக்கூடாது. படிப்படியா விஷயத்தை புரிய வச்சு கடைசியில தான் சொல்லணும். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்ப வீட்டு திருஷ்டி போகணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு சில வழிகள் இருக்கு. அந்த நிலவாயிற்படிக்கு முன்னாடி ரோட்டை பார்த்த மாதிரி ஒரு கண்ணாடி வைக்கணும். அது சாட்சி வைக்கலாமா, நேரா வைக்கலாமா, உங்க சௌகரியத்துக்கு வச்சுக்கலாம். ஒரு கண்ணாடி அல்லது வாசல் இருக்குன்னா வாசலுக்கு நேர் எதிர் செவுத்துல ஒரு கண்ணாடி மாட்டு. அது மாதிரி வாஸ்து மணிகள் இருக்கின்றன. அந்த வாஸ்து மணிகளை வாங்கி தொங்க விடலாம். அல்லது காமதேனு படம், காமதேனு படம் கடைவீதியில் கிடைக்கிறது. அதை சின்னதோ பெருசோ உங்க வசதிக்கு ஏற்ப ஃப்ரேம் போட்டு வந்து அதை வாசல்ல மாட்டணும். ஒரு விநாயகர் படம் வைப்பது நல்லது. கண் திருஷ்டி விநாயகர்னு நிறைய தலை நிறைய கை இருக்கிற படம் நல்ல ஒரு தலை உள்ள யானை முகத்தான் படம் ஒன்று சின்னதா மாட்டணும். இது எல்லாத்தையும் விட அந்த கண்ணாடி வைக்கிறது ரொம்ப விசேஷம். வாஸ்து கண்ணாடின்னே ட்ரையாங்கிள்லையும் அப்படி காட்டுற கண்ணாடிகள் எல்லாம் விற்பனைக்கு வந்திருக்கின்றன. அதுல சின்னதா ஒன்று வாங்கி மாட்டுங்க. இந்த கொம்புள்ள பொம்மை மாற்றுறது, பூசணிக்காய் மாற்றுறதெல்லாம் அது பலிதம் ஆகலை. அதனால் அந்த காலத்துல அதுக்குண்டான
செய்முறை மந்திரங்கள் சொல்லி அதை முறையாக செய்தார்கள். அது இன்னைக்கு பூசணிக்காய் கெட்டு போயிடுது. உடனே அதுக்கு ஒரு தடவை ஜோசியம் பார்க்கிறோம். அவன் வருமானம் பண்ணிட்டு இன்னொரு பூசணிக்காயை மாட்டுன்னு சொல்லிட்டு போயிடணும். பூசணிக்காய் மாட்டுறதை விட இந்த கொம்பு வச்ச பூதம் படம் மாட்டுறதை விட அழகா ஒரு கண்ணாடியை முன்னாடி வச்சா வீட்டு தோஷம் நீங்க. அதே மாதிரி கடைக்கு ஸ்ரீ சக்கரம் அல்லது சுதர்சனம் 6 இன்ச்சுக்கு 6 இன்ச்சு சின்னதா வாங்கி உங்க ஊர்ல யார் மணி ஆச்சாரமா இருக்காளோ அவ கையில கொடுத்து பூஜை பண்ணி கொடுக்க சொல்லி வாங்கிட்டு வந்து ஃப்ரேமை தனியா வாங்கிட்டு வந்து உங்க வீட்டிலேயே அதை ஃபிட் பண்ணி அதை நீங்க வந்து கடையில மாட்டினீங்கன்னா கடைக்கு ஏற்படுகிற திருஷ்டி போயிடும். அதே மாதிரி குழந்தைக்கு திருஷ்டி பட்டலாம் என்ன பண்றது அப்படின்னா, இந்த திருஷ்டி பொட்டெல்லாம் நீங்க வச்சாலும் அந்த திருஷ்டி பொட்டையும் மீறி கண்ணேறு செலுத்துகிறவர்கள் தீயவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். அது தடுக்க முடியாத ஒன்று. அப்ப என்ன பண்ணணும்? ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை குழந்தைக்கு சுத்தி போடணும். சுத்தி போடணும்னு சொல்லுவான். இது எதை வச்சு சுத்தி போடணும்னா, கையில கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் ஒரே ஒரு வரமிளகா, எலுமிச்சம்பழம் வேண்டாம், அதை சுத்தி நெருப்புல போடணும். வீதியில போடக்கூடாது. இந்த உச்சத்தியில போட்டு சட்டத்துக்கு விரோதமா அடுத்தவர்கள் மனதை நோக வைத்து நம்ம வீட்டு திருஷ்டியை கொண்டு போய் இன்னொரு வீட்டு வாசப்படி முன்னாடி போட்டு அதெல்லாம் தவறு செய்கிறார்கள். அதனால் பாதிக்கப்பட்டவன் சபித்தால் அவன் சாபம் தான் பலிக்கும். நீ போட்ட திருஷ்டி போயிடும். எந்த மகா கெட்டவன் என் வீட்டு முன்னாடி திருஷ்டியை போட்டானோ அவனுக்கு அழிவு நேரட்டும் என்கிற வார்த்தை எதிர்கட்சிகிட்ட இருந்து வந்துடுச்சுன்னு வைங்க, அவன் தான் ஜெயிப்பான். திருஷ்டி சுத்தினவன் உட்கார்ந்து இருக்க வேண்டியதுதான். அந்த காலத்துல விறகடுப்பு இருந்தது, குமிட்டி அடுப்பு இருந்தது, அதிலே போடுவார்கள். குறிப்பா வெந்தண்ணி வைக்கிற ஒரு அடுப்புன்னு ஒன்று இருக்கும், அது தனியா ஒரு ஓரமா இருக்கும். அந்த நெருப்பிலே போடுவார்கள். கொஞ்சம் காட்டா இருக்கும், பொறுத்தும். சும்மா ஒரு ஸ்பூன் உப்பு, ஒரு மிளகா வச்சு சுத்தணும். கை நிறைய உப்பு, 4 மிளகா வைக்கக்கூடாது. அப்படி சின்னதா. இது எத்தனை வயசு குழந்தைக்கு? 7 வயது வரையிலும் இருக்கிற குழந்தைகளுக்கு தான் இதை செய்யணும். 7 வயசுக்கு மேல போயிட்டா செய்ய வேண்டியது. கண்ணேறு படாமல் இருக்கணும்னா வாரம் 2 முறை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். புதன்கிழமை சனிக்கிழமை ஆண்களுக்கு, செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் பெண்களுக்கு. இப்படி எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு சாமி அறையில தீபம் ஏற்றி தன் குடும்ப நலனுக்காக குல தெய்வத்தை பிரார்த்தனை செய்தால் கண் திருஷ்டியானது விலகிவிடும். மந்திர தந்திரங்களை யாரும் தயவு செய்து நம்பாதீர்கள். பக்திங்கிறது வேற. இன்னொருவர் கெடணுங்கிறதுக்காகவெல்லாம் மந்திரம் எந்த காலத்திலும் இல்லை. அதை நினைச்சு பூஜை பண்ணினா கெடுவான், கேடு நினைப்பான். அப்படி கும்பிட்டவன் கெட்டு போயிடுவான். எல்லாரும் நல்லா இருக்கணும். என் மீது பொறாமை கொள்ளுகிறவனும் கண்ணேறு படுகிறவனும் கூட திருந்தி அவனுக்கு நிறைய ஐஸ்வர்யம் வந்துட்டா என்ன மறந்துடுவான் இல்லையா? என் எதிரிக்கு நல்ல வசதியும் வாய்ப்பும் எல்லா விதத்திலும் நன்மையும் நடந்து விட்டால் அவன் என்னையே நினைக்கின்றான். எனவே இறைவா, என் எதிரிக்கு நல்லத கொடு, நல்ல புத்தியை கொடு, நிறைய வசதியை கொடு, அவர்களுக்கு இருக்கிற இன்னல் தீரட்டும் என்று வழிபாடு செய்ய வேண்டும். சுயநலமா எனக்கே கொடு எனக்கே கொடுன்னு கேட்கக்கூடாது. நல்லோர் ஒருவர் உளரே அவர் பொருட்டு எல்லாருக்கும் பையம் மழை என்பதுதான் விதி. நாம எல்லாருமே நல்லவங்களா இருக்கணும், இருக்க முயற்சிக்கணும். நல்லவன் மாதிரி நடிக்க கூடாது. நல்லவனா இருக்கணும், நல்லதே நினைக்கணும், நல்லதே சொல்லணும், நல்லதே கேட்கணும், எல்லாத்தையும் நல்லதாவே செய்யணும். இப்படி செஞ்சுக்கிட்டு இருந்தா எந்த கண் திருஷ்டியும் உங்களை ஒன்றும் பண்ணாது. கண் திருஷ்டியை நினைத்து வழிபடாது, பயப்படாதீர்கள். குல தெய்வத்தை வழிபடுங்கள். அல்லது உங்களுடைய நட்சத்திர தேவதை எது என்று ஜோதிடரிடம் கேட்டு
உங்களுடைய பிரிய தெய்வத்தை, சிலருக்கு விநாயகர், சிலருக்கு முருகன், சிலருக்கு அம்மன், சிலருக்கு சிவன், நிறைய பேருக்கு பெருமாள், அதை வழிபட்டு வந்தால் போதும், கண் திருஷ்டி விலகிவிடும். கண் திருஷ்டியை நினைத்து கலங்காதீர். அது ஒன்றும் பெரிய தவம் செய்தவன் சொல்லும் வார்த்தை அல்ல. பொறாமை உள்ள எண்ணங்களால் வரக்கூடிய எண்ண அலைகள். பட் அதெல்லாம் நெகட்டிவ் தாட்ஸ், நெகட்டிவ் ரேஸ். அந்த நெகட்டிவ் கொஞ்சம் எஃபெக்ட் பண்ணும். அதை பாசிட்டிவ் எனர்ஜியா, நெகட்டிவ் எனர்ஜியை பாசிட்டிவ் எனர்ஜியா மாற்றணும்னா தெய்வ வழிபாடு, ஆச்சாரமாக இருத்தல், நீதி, நேர்மை, தர்மம், அன்பு, கருணை, தானம், தர்மம், தியாகம் முதலிய நற்குணங்களை வளர்த்து கொண்டு அதன்படியே நாம் நடந்தோமே என்றால் கண்ணேறுபடுதல் என்கிற கண் திருஷ்டி உங்களை அண்டாது. ஏன், உங்க வீதிக்கே வராது. சரியா? வாழ்க பல்லாண்டு, வளர்க பல்லாண்டு. நிச்சயம் உங்கள் குலதெய்வம் உங்களுக்கு துணை நிற்கும். நன்றி, வணக்கம்.